வருங்கால ஆட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 7. இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய நியூஸ் வந்து அனலிசிஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அவங்களோட வக்கீல் வந்து வாதாடி இருப்பார். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கும். இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டுருக்கும். எஸ்ஐஆர் வந்து நம்ம முன்னாடியே வந்து 360 டிகிரி வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். எஸ்ஐஆர்னால் என்ன, ஃபஸ்ட்டு பீகாரில் எடுத்தாங்க, அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரிஸ் ப்ளஸ் ஒரு 9 ஸ்டேட்ஸ் சேர்த்து இப்போ மொத்தம் 12 இடத்துல வந்து எஸ்ஐஆர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஆருங்கிறது வேறு, எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ். எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அண்டர் ஆர்டிக்கிள் 324. இது வந்து எதை சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அதிகாரங்கள் இதெல்லாம் சொல்லுது. அது வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. அப்போ ஆர்டிக்கிள் 324க்கு கீழே தான் இந்த எஸ்ஐஆர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ஆர்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ். இது வந்து அஸ்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அஸ்ஸாம் அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்தோ இல்லை வெளியில் மியான்மர்லேருந்தோ இன்ஃபில்ட்ரேட்டர், அதாவது வெளியிலேருந்து ஃபாரினர்ஸ் வந்து உள்ளே வந்திருப்பாங்க. முக்கியமாக பங்களாதேஷ்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட ப்ராசஸ் தான் இந்த என்ஆர்சி. ஸோ இது மூலமாக வந்து சிட்டிசன்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன நியூஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஆர்சி மாதிரியே பேரலாக நடக்கிறதா இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் அப்படின்னு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் வேறு என்ஆர்சி வேறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு இதில் இருக்குது, ஜிஎஸ் பேப்பர் 2லையும் இருக்குது, ப்ரிலிம்ஸ்லையும் நமக்கு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹெட்லைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சேஸ் it has constitutional duty to bar foreigners from voter rolls. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் டியூட்டி, அரசியலமைப்பு படி செயல்படக்கூடிய ஒரு கடமை. எது? ஃபாரினர்ஸை வந்து அந்த ஓட்டர் ரோல்ஸ்லேருந்து வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கான்ஸ்டியூஷனல் டியூட்டி தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் ஓட்டு போட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட வாதமாக இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில். ஓகேவா? அப்போ என்ஆர்சிக்கும் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ஆர்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஸ் வந்து யார் யாரெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். எல்லா சிட்டிசன்ஸுமே அது வந்து பொருந்தும். முக்கியமாக மென்டலி சேலஞ்ச்டு, ஸோ மென்டலி அஃபெக்ட் ஆன அந்த பீப்புள்ஸையுமே வந்து நம்ம சிட்டிசன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் மென்டலி இல்லா இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ எஸ்ஐஆரில் அவங்கள வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த என்ஆர்சி ஆல் சிட்டிசன்ஸ் ஈவன் தோஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் இருக்கவங்கள கூட என்ஆர்சியில் இன்க்ளூட் பண்ணிக்குவோம்.
were tallied, the election commission said in the SIR only those 18 years and above were counted. ஸோ ஓட்டு போகிறதுக்கான வயசு வந்து எத்தனை 18. அப்போ 18 வயசு 18க்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம எஸ்ஐஆர் ப்ராசஸில் நம்ம வந்து அவங்கள வந்து சேர்த்துக்கிறோமே தவிர எல்லாரையும் நம்ம சேர்த்துக்கல. ஸோ என்ஆர்சி அப்படிங்கிறது வேறு, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வேறு அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை தான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான் அந்த நியூஸு. நெக்ஸ்ட்டு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட்டோரியலில் முக்கியமான நியூஸ் நிறையா வந்திருக்கு. அதில் முக்கியமாக ஏற்கனவே எஸ்டர்டேவே நான் சொன்னேன், வெனின்சுலா பற்றின நியூஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. எடிட்டோரியலில் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் தான் இங்கே வந்து வந்திருக்கு. வெனின்சுலாவில் என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏற்கனவே தெரிஞ்சதான். அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் நார்கோட்டிக்ஸ், அதாவது போதைப் பொருட்கள் வந்து இது பண்ணி அதை வந்து அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக கடத்தி விற்பனை பண்ணுறாரு அப்படின்னு ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டினார். அதனால் வெனிசுலாவிலேருந்து கியூபாவுக்கு போகிற ஆயில் டேங்க் அந்த ஷிப்பெல்லாம் பிடிச்சி அவங்க வச்சுக்கிட்டாங்க. யார்? யூஎஸ்ஏ கவர்மெண்ட். இப்போ இந்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்ஸை வந்து கைப்பற்றதான் வந்து யூஎஸ்ஏவோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது வந்து வேர்ல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏவிலேருந்து வந்து ஒரு போராட்டம் வேறு நடந்திருக்கும், நாட் ஃபார் ஆயில் வார் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த நியூஸுமே வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வேர்ல்டு லெவலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் வெனிசுலாவில் தான் வந்து ஹையஸ்ட் ரிசர்வ் ஆஃப் ஆயில் வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் யூஎஸ்ஏ போட்ட டேரிஃப் அண்டு நிறையா ட்ரேடு கண்ட்ரோல்னால் அவங்களால அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியலை. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபைனலாக 2-3 days பிஃபோர் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டே யூஎஸ் ஆர்மி அட்டாக் பண்ணி அவரை வந்து கைது பண்ணி இப்போ யூஎஸ்ஏக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதான் வந்து நியூஸ். ஸோ இதை வச்சுட்டு எடிட்டோரியல் வந்து இன்றைக்கி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வெனிசுலா பிரசிடெண்ட் நிக்கோலஸ் மட்ரோ அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேர்டெலாம் வந்து மெயின்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நியோ இம்பீரியலிஸ்ட் எக்ஸ்பான்ஷனிசம், புது வகையான ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி, அந்த மாதிரி நியோ இம்பீரியலிஸ்ட் எக்ஸ்பான்ஷனிசம் அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு கிரேட்டர் அமெரிக்காவாக மாற்றுற மாதிரி தான் இந்த இது வந்து இருக்குது. புதிய ஒரு காலனித்துவ ஆட்சி மாதிரி இருக்குது. சர்வாதிகாரத்தை ஹை லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேர்மில் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஆன் அதர் நேஷன்ஸ் அண்ட் டெரிட்டரிஸ் இன்க்ளூடிங் கொலம்பியா, கிரீன்லாந்து, மெக்சிகோ, கியூபா அண்ட் ஈரான். ஸோ இப்போ வந்து வெனின்சுலா வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரம்ப்போட டார்கெட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொலம்பியாவில் இருக்குது, கிரீன்லாந்தையும் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறாரு. கிரீன்லாந்துமே இன்றைக்கி வந்து நியூஸில் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து டேனிஸ், டச்சுக்காரங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது. மெக்சிகோவையும் இணைக்கணும். இவங்க மேலே என்ன அலிகேஷன்ஸ் வச்சுருப்பாரு, போதைப் பொருளை கடத்துகிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் யூஎஸ்ஏ அண்ட் மெக்சிகோ பார்டரில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, யூஎஸ்ஏ மெக்சிகோ பார்டரில் வந்து ஒரு பெரிய வால் வந்து கட்டிக்கிட்டு இருப்பார் ட்ரம்ப். இப்போ நெக்ஸ்ட் வந்து கியூபா வந்து கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஈரான். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மட்ரோஸ் டு ஃபேஸ் ஃபெடரல் ட்ரக் டிராஃபிக்கிங் அண்ட் வெப்பன்ஸ் சார்ஜஸ். இவர் வந்து போதைப்பொருள் கடத்தினதாகவும் ஆயுதங்கள் வந்து கடத்தினதாகவும் இவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. கொலம்பியன் பிரசிடெண்ட் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொலம்பியா கவர்மெண்ட் வந்து ரன் பை எ சிக் மேன் ஹூ லைக்ஸ் மேக்கிங் கொக்கைன் அண்ட் செல்லிங் இட் டு த யூஎஸ். ஒரு சிக் மேன் தான் வந்து அதை வந்து ரூல் பண்ணுறாரு. அவர் வந்து கொக்கைனும் சரி, கொக்கைன் இதெல்லாம் வந்து எங்கே செல் பண்ணுறாரு அப்படின்னா யூஎஸ்ஏவில் செல் பண்ணுறாரு. போதைப் பொருளை கடத்தி யூஎஸ்ஏவில் விற்கிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சியை மிக கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்ட்டு அடுத்த தாக்குதலுக்கான பிள்ளையார் சொல்லியே இங்கே போட்டிருக்காரு. ஹீ இஸ் நாட் கோயிங் டு பி டூயிங் இட் ஃபார் வெரி லாங். இந்த வேர்டுக்கு வந்து அர்த்தம் வந்து என்னென்னா, அடுத்ததும் கொலம்பியாக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ண போகிறாங்க யூஎஸ் அப்படிங்கிறது தான் அடுத்த அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் அவர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீடு ஃபார் கிரீன்லாந்து ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக கிரீன்லாந்து வேணும் அப்படிங்கிறாரு. கிரீன்லாந்து அடுத்த டார்கெட்.
சம்திங் வில் ஹாவ் டு பி டன் அபவுட் மெக்சிகோவையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. டு ரிட் த நேஷன் ஆஃப் த ஸ்க்ராச் ஆஃப் ட்ரக் கார்டல்ஸ். இவங்களும் வந்து மெக்சிகோ வந்து ட்ரக்ஸ் வந்து நிறையா வந்து கடத்தி விற்கிறாங்க. அப்புறம் கியூபா இஸ் ரெடி டு ஃபால். கியூபா வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய நாடு. ஃபெடரல் காஸ்ட்ரோ வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தார், அவர் இப்போ இல்லை. ஸோ இந்த கியூபா வந்து அடுத்தது வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட டார்கெட். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெவன்யூ லிங்க்டு டு வெனின்சுலன் ஆயில். ஏன் வந்து கியூபா வந்து விழுவும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெனின்சுலா வந்து இப்போ ஆயில் வந்து சப்ளை வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கியூபா வந்து யூஎஸ்ஏ கையில் விழும் அப்படிங்கிறாரு. அண்ட் தட் ஈரான் would be hit very hard by the US. ஈரான் மேலேயுமே அதிகமான டேரிஃப் போட்டிருப்பாங்க. இஸ்ரேலை வந்து பேக்கப்பாக வச்சுட்டு யூஎஸ் பேக்கில் இருந்துட்டு தான் இஸ்ரேலை இயக்கி ஈரானை வந்து அடிக்கடி அட்டாக் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து வார்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதனால் இப்போ ஈரானில் வந்து என்னாச்சு, எக்கனாமி வீக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரியுமே அடுத்த கட்ட டார்கெட்டில் இருக்குது ட்ரம்ப். ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு கிரேட்டர் அமெரிக்காவாக மாற்றணும் அப்படிங்கிறாரு. இப்போ எப்படி உக்ரைனை வந்து பாதி உக்ரைனை வந்து ரஷ்யா கைப்பற்றி பெருசாகிட்டு இருக்கான். ரஷ்யாவோட பரப்பு வந்து பெருசாகுது. அதே போல் ட்ரம்ப்போட அந்த அமெரிக்கா வந்து பெருசாக மாற்றணும் அப்படிங்கிறது அவரோட பிளானாக இருக்குது. முக்கியமாக கனடாவையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இந்த ஆர்டிக்கிள் இல்லை. லாஸ்ட் இயர் நியூஸ் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், பார்த்துருந்தீங்கன்னா கனடா வந்து யூஎஸ்ஏவோட 51st ஸ்டேட்டாக வந்து சொல்லியிருப்பார், 51வது மாகாணம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அவர் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்திருப்பாரா, அவரை வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாமல் அவரை வந்து 51வது கவர்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார், மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கனடாவுக்கு வருவார். அதை வந்து இணைக்கிறதுக்கான வேலையில் இறங்குவார். ஸோ இதுதான் நியூஸ். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த டீப்பர் டேஞ்சர் ஆஃப் திஸ் ஸோ கால்டு டன்ரோ டாக்டரின். டன்ரோ டாக்டரின் அப்படிங்கிறது முன்னாடி யூஎஸ் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு பிரசிடெண்ட்டோட பேர் டன்ரோ. அவரோட டாக்டரின் என்ன அப்படின்னா, யூரோப்பை வந்து யூஎஸை வந்து கைப்பற்றக்கூடாது, அதுவும் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் கைப்பற்றக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினச்சதுக்காக உள்ளது. ஸோ இந்த விஷயத்தை மறுபடியும் ட்ரம்ப் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த டேர்ம் வந்து இருக்குது பாருங்கள், டன்ரோ டாக்டரின் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸில் வந்து இதை வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். ஏன்னா கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கே இருக்க மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அல்டிமேட்லி premised on seizing Peninsula cherished oil resources rather than any pretext of restoring democracy. முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூஎஸ்ஏ இப்போ ஈரான் மேலே ஈராக் மேலே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க ஒரு கட்டத்தில். ஓகேவா? அப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அணு ஆயுதத்தை ஒழிச்சு வச்சுருக்காரு, அவர் வந்து ஆட்டோக்ரஸியாக இருக்கார், சர்வாதிகார ஆட்சி முறை பண்ணுறாரு. அதனால அங்கே வந்து அந்த சர்வாதிகாரத்தை முடிவு கொண்டு வந்துட்டு மக்களாட்சியை நாங்கள் அங்கே கொண்டு வர போகிறோம், ரீஸ்டோரிங் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து ஆயில் ரிசர்வுக்காக தான் இந்த வந்து வார் வந்து நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? டுடே வெனின்சுலா வாஸ் எஸ்டர்டே. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க, டுடேஸ் வெனின்சுலா வாஸ் எஸ்டர்டே உக்ரைன் அண்ட் மைட் பி டுமாரோ தைவான். ஓகேவா? இது வந்து எங்கே நடக்கும்? நேற்றுக்கு உக்ரைனில் தாக்குதல் நடந்துச்சு, இன்றைக்கி வெனின்சுலாவில் தாக்குதல் நடந்திருக்கு, நாளைக்கு தைவானில் தாக்குதல் நடக்கும். யார் பண்ணுவா? சைனா பண்ணுவான். சைனா பண்ணி இதே மாதிரி 2 நாளில் வந்து தைவானை வந்து கேப்சர் பண்ணி அணைச்சிட்டு போக பார்ப்போம். ஸோ ஓகேவா? ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கிள். ட்ரம்ப் பண்ணக்கூடிய, அதாவது ட்ரம்ப் அப்படிங்கிறவர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட குளோபல் லெவலில் வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணுது. இப்போ வெனின்சுலாவை கேப்சர் பண்ணதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் அதிகமாக வந்து சப்ளை வந்து இருக்காது, சப்ளை செயின் பாட்டில் நெக்ஸ் வரும். இதனால் குளோபல் லெவலில் வந்து ஆயில் இதில் வந்து அதிகமான ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு முக்கியமான ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவர் சசி தரூர் அவர் வந்து எழுதியிருக்க ஆர்டிக்கிள், த ரைட் டு டிஸ்கனெக்ட் இன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் எக்கனாமி. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் வந்து நான் என்ன எழுதியிருப்பார்னா, ஃபுல்லாக வந்து என்ன எழுதியிருப்பார்னா, ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து எம்ப்ளாயீஸை என்ன மாதிரி நடத்தணும், அவங்களோட ப்ரெஷர், அவங்களுக்கு ஹை லெவல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஸோ இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி இருக்கணும், அவங்கள வந்து எப்படி நடத்தணும், அவங்களுக்கு வந்து மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து எந்த மாதிரி பார்த்துக்கணும், மென்டலாக வந்து அவங்களுக்கு ஹை லெவல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து டிஜிட்டல் யுகம் ஆகிடுச்சு.
இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடறாங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போன எம்ப்ளாயீஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு அதை வச்சும் நமக்கு வேலை வாங்குறாங்க. எப்போ வேணால் ஃபோன் கால் பண்ணி வேலை வாங்குறாங்க, எப்போ வேணால் மெயில் போட்டு அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ஃபயர் பண்ணுறாங்க. கம்பெனியை விட்டு ஃபயர் மீன்ஸ் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இந்த பயத்தினாலே எம்ப்ளாயீஸ் எல்லாம் அடுத்த மெசேஜ் எப்போ வரும், அடுத்த இமெயில் எப்போ வரும் அப்படின்னு பயந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி மென்டல் ஹெல்த்தும் சரி பாதிக்கப்படுது. இதனால் இந்தியாவோட ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. அதே போல் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 48 ஹவர்ஸ் 49 ஹவர்ஸ் தான் வந்து ஒர்க்கிங் பண்ணணும். ஆனால் அதை விட அதிகமாக தான் வந்து இந்தியாவில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து வேலை வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் சரியாக ரெகுலேட் பண்ணணும். ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்பார். ரைட் டு டிஸ்கனெக்ட். அப்போ ஒர்க்கு வாசஸ் ஃபேமிலி. ஸோ வந்து ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவன் வேலையும் சரி தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் சரி ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும். வேலைன்னு வேலையே இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதே போல் அதனால் வந்து ஃபேமிலியையும் வந்து விட்டுறக்கூடாது. ஸோ ஒரு ஒர்க்கர், அதாவது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு ஹியூமன் அப்படிங்கிறவன் அவன் ஃபேமிலியையும் பார்த்துக்கணும், அதே நேரத்தில் வேலையும் பார்த்துக்கணும், ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். அப்போ வந்து ஒரு கம்பெனி எப்படி நடந்துக்கணும், அந்த ஒர்க்கரை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இது ஃபுல்லாகவே சொல்லியிருப்பார். ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற இதை வந்து யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து தொல்லை பண்ணக்கூடாது, அவருக்கு மெயில் போட்டு இந்த வேலையை பார்த்து கொடுங்க அப்படின்னு அவரை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து ஹை லெவலில் பேசியிருப்பார். இதுக்கு வந்து ஒரு பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரைட் டு டிஸ்கனெக்டை லீகலாக கொண்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு ரைட்டாகவே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்கள். இந்த டிஜிட்டல் ஏஜ் அவர் கிரேட்டஸ்ட் டூல்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி, ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், த இன்ஸ்டானியஸஸ் இமெயில். ஸோ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், இமெயில், இதை நோக்கி தான் வந்து உலகம் போயிட்டுருக்கு. இதில் தான் இப்போதைக்கு டிஜிட்டல் ஏராவில் வந்து உலகம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ 24/7 டாஸ்க் மாஸ்டர்ஸாக நம்ம மாறிட்டோம். தே ஹாவ் எரோட் த விட்டல் பவுண்டரி பிட்வீன் ப்ரொஃபஷனல் life and personal well-being, turning evenings, weekends and even holidays into extensions of the workday. This culture of constant availability is not a badge of dedication. ஸோ ஒரு லீவ் நாளாக இருக்கட்டும், ஈவினிங்காக இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே கம்பெனிஸ்லேருந்து கால் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது தொடர்பு கொண்டோ இமெயில் மூலமாகவோ நம்மளை வேலை வாங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ இப்படி வந்து வேலை வாங்குறப்ப அந்த எம்ப்ளாயி வந்து வேலை பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கு பேர் டெடிகேஷன் கிடையாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருப்பார். திஸ் கல்ச்சர் ஆஃப் கான்ஸ்டன்ட் அவைலபிலிட்டி இஸ் நாட் ஏ பேட்ச் ஆஃப் டெடிகேஷன். இதுக்கு பேர் டெடிகேஷன் கிடையாது, இதுக்கு பேர் ஒர்க் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து சொல்லியிருப்பார். அதனால இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, த டைம் ஹாஸ் கம் ஃபார் இந்தியா டு officially legislate a fundamental right for its citizens, the right to disconnect அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இங்கே வந்து பேசியிருப்பார். ஸோ எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறவங்க நிம்மதியாக வாழணும், அவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது. ஒரு கம்பெனியையே வந்து அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனையும் ஒரு கம்பெனியையும் வந்து அவங்க வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களோட வேலை கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் அப்படின்னா அந்த 8 ஹவர்ஸ் முடித்தோன்னே அவங்கள ஃப்ரீ பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் பேசியிருப்பார். ஸோ அதனால் ரைட் டு டிஸ்கனெக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு ஒரு ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் நாட் மேர்லி பீஸ் ஆஃப் ப்ராக்ரஸிவ் லேபர் ரிஃபார்ம். இது வந்து ஒரு லேபர் ரிஃபார்ம்லாம் கிடையாது அந்த பில்லில் சொல்லக்கூடிய விஷயம். இட்ஸ் அ நேஷ்னல் imperative for public health, long term economic productivity and social stability. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த பில்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணணும்.
We cannot achieve our aspiration as a global power if our most valuable resource, our people, are quietly burning out. நம்மளோட பீப்புளை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து வேலை வாங்கிட்டு ஃபுல்லாகவே வந்து அவங்கள வந்து ஃப்ரீயாக இருக்க விடாமல் வேலை வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நம்மளோட பீப்புள் தான் நம்மளோட அசட். இந்தியாவோட அசட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட வந்து இளமையான, உலகத்திலே வந்து இளமையான நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா. எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து சசிதர் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம். 17.5% வேர்ல்டு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா 17.5% பிரெயின் வந்து வேர்ல்டோட பிரெயின் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. அந்த பிரெயினை ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட வாதமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 51% ஆஃப் இந்தியாவோட ஒர்க் ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் மோர் தென் 49 hours per week. ஒரு வாரத்தில் 48 hours தான் வந்து ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு 6-8-48 சண்டே வந்து லீவ் இருக்கணும். ஆனால் 49 hours மேலே இந்தியாவில் இருக்க பாதிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து வேலை பார்க்குறாங்க ஒரு வாரத்தில் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஓகேவா? பிளேசிங் த கண்ட்ரி செகண்ட் குளோபலி ஃபார் த எக்ஸ்டெண்டட் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஓவர் டைம் அதிகமாக இருக்குது, அதுக்கான ப்ராப்பரான சேலரி இல்லை. ஸோ இது எல்லாமே இங்கே வந்து பேசியிருப்பாங்க. 78% ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் இந்தியா ரிப்போர்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஜாப் burnout leading inevitably to physical and emotional exhaustion. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கலாகவும் சரி எமோஷனலாகவும் சரி அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. திஸ் கிரைசிஸ் ஆஃப் பர்பச்சுவல் அவைலபிலிட்டி இஸ் நாட் ஏ மேட்டர் ஆஃப் ஃபீலிங் ஃபேட்டிக். ஃபைனலி அவங்க வந்து ஃபேட்டிக் ஆகுறாங்க, சோர்வு அடைஞ்சிடறாங்க. இட் டிரான்ஸ்லேட் டைரக்ட்லி இன்டு சிவியர் ஹெல்த் கண்டிஷன். அதனால் ஹெல்த் பாதிக்கப்படுது. லேக் ஆஃப் ஏ ப்ராப்பர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. இதனால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து உருவாகுது. முக்கியமாக ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ், ஆன்சிட்டி அண்ட் டிப்ரெஷன். மன அழுத்தம், சோர்வு, கவலை, இது எல்லாமே சேர்ந்து குழப்பமான மனநிலை அனைத்துமே உருவாகுது இந்த மாதிரி அதிகபட்சமான வேலை வாங்குறதுனால. அதை தான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. ஃபேட்டிக்டு ஒர்க்கர் இஸ் லெஸ் கிரியேட்டிவ், மோர் ப்ரான் டு எரர் அண்ட் அல்டிமேட்லி லெஸ் ப்ரொடக்டிவ். அதாவது ஒரு ஒர்க்கரோட ஒர்க்கிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஒர்க் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா அவரோட ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படிங்கிற இந்த விஷயத்தை இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது ஷார்ட்டான ஒர்க்கில் ஹியூஜான ஒர்க் பண்ண முடியும், ஷார்ட்டான டைமில் ஹியூஜான ஒர்க் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டைமு உங்களால் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. த ட்ராஜிக் டெத் ஆஃப் அன்னா செபாஸ்டின் அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க ஒர்க் ப்ரெஷர்னால் ஒரு கம்பெனியில். E&Y employee who literally died of overwork in 2024 was a warning of the entire workforce. ஓகேவா? இது வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கும். ஒருத்தங்க ஒர்க் ப்ரெஷர்னாலே இறந்து போயிருப்பாங்க. அதை வந்து இங்கே கோட் பண்ணுறாரு. ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் ஆஃப்டன் ஃபியூல்டு பை த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் 24/7 டிஜிட்டல் அவைலபிலிட்டி. முக்கியமான காரணம் வந்து என்னென்னா டிஜிட்டல் அவைலபிலிட்டி. 24/7 எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுறது, மெயில் போடுறது, இது மூலமாக வந்து அவைலபிளாக இருக்க வைக்கிறது. ஓகேவா? இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த பர்ஜியானிங் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் கிரைசிஸை இது ஃபைனலாக க்ரியேட் பண்ணும். அக்கௌண்டிங் ஃபார் 10-12% ஆஃப் கேசஸ் ஆஸ் ஃபார் த நேஷ்னல் மென்டல் ஹெல்த் சர்வே படி பார்த்தீங்கன்னா 10-12% கேசஸ் வந்து காரணம் வந்து இதுதான். இது இந்த மாதிரி வந்து ஓவர் ஒர்க்கு கொடுக்குறது. இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்டு Working Conditions Code 2020 sets a maximum limit on working hours for traditional workers, but critically it often fails to extend the same protection to all employees, particularly contractual, freelance and gig workers. இப்போ முக்கியமாக வல்னரபிள் பாப்புலேஷன்ஸ், முக்கியமாக கிக் ஒர்க்கர்ஸ், இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்னு சொல்லுவாங்க, இவங்களை வந்து கண்டுக்கிறதில்ல அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இன் ஏ சிஸ்டம் வேர் எம்ப்ளாயீஸ் ஃபேர் டிசிப்ளினரி ஆக்ஷன். முக்கியமாக எதுக்கு வந்து பயப்படுவாங்க அப்படின்னா, அவங்க ஃபோன் பண்ணுறாங்களோ மெயில் போடுறாங்களோ அதுக்கு வந்து எதுக்கு பயப்படுறாங்கன்னா, இன்கேஸ் டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது இது பண்ணுறாங்க, நாளைக்கு நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்னால தான் அவங்க ஓவர் நைட்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க.
இப்போ குளோபல் லெவலில் என்ன பிரச்சனை? இட்ஸ் crucial that the code is amended to clearly define and limit working hours for all employees. Right to disconnect அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு, எம்ப்ளாயீஸ் cannot be penalized, disciplined or discriminated against for refusing to respond to work related communication beyond their specified working hours. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை மெயில் போட்டோ அவங்கள வந்து ஒர்க் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அவங்களுக்கு என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாது, நான் ஆஃபீஸ் ஹவர்ஸில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமையை கொடுக்கணும். அப்படி கொடுத்தாக்க அவங்கள வந்து கம்பெனியோ அந்த நிர்வாகம் வந்து அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசிப்பார். ஓகேவா? டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்கள வேலையை விட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதனால் லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அப்போ இதுக்கு வந்து ஒரு பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து பேசியிருப்பார். செகண்ட், எ மெக்கானிசம் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ் டு அட்ரஸ் அண்ட் ரிசால்வ் கிரீவன்ஸ். அப்போ எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய அந்த குறைகளை வந்து கேட்டறிஞ்சு அதை வந்து தீர்க்கணும், அவங்களுக்கான உரிமைகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பில்லு வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குமே ஒவ்வொரு தனி மனித கண்ணியம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரைட் டு டிக்னிட்டி. அப்போ டிக்னிட்டியை கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணணும். ரைட் டு ரீசார்ஜ் இஸ் ரெஸ்பெக்டட். ரைட் டு ரீசார்ஜ் அப்படிங்கிறது என்னது? இப்போ ரீசார்ஜ் அப்படிங்கிறது நான் ஃபோன் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஃபோனில் பேலன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே போல் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரைட் டு ரீசார்ஜ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது அவங்களுக்கான ஃப்ரீ டைம் கொடுத்தா தான் அவன் அடுத்த நாள் வந்து சரியான மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி அவன் தயாராகிட்டு அடுத்த நாள் வேலையை வந்து சுறுசுறுப்பாக பார்ப்பான் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. allowing individual to maintain their physical and mental well-being without fear of profession repercussions. ஓகேவா? ஸோ ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னோடியாக இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து ரைட் டு டிஸ்கனெக்ட் இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணும். அதே போல் போர்ச்சுகல், இத்தாலி, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பேசியிருக்காங்க. அப்போ மோஸ்ட் டெவலப்டு எக்கனாமிக்ஸ் வந்து இதெல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரெகுலராக ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து சரியாக இருக்கணும், அவங்களுக்கான உரிமைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கான ஃப்ரீ ஹவர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இதில் வந்து பேசியிருப்பாங்க. நம்மளோட இந்தியாவில் பார்த்திங்கன்னா கேரளா வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இதை வந்து ஹோலாக இந்தியா ஃபுல்லாக ஒரு பில்லாக கொண்டு வந்து ஒரு சட்டமாக ஏற்றுனா தான் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பேசியிருப்பார். ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் டு டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறது. இதை வச்சு நம்ம வந்து மெயின்ஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஏவில் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு இதில் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரிலிம்ஸில் வந்து கேட்குறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா ஒரு பில்லு பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த பில்லு வச்சு கேட்க முடியும். ஓகேவா? ரைட் டு டிஸ்கனெக்ட் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வேணால் ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிலீஸ் 55 வால்யூம்ஸ் ஆஃப் லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படிங்கிற நியூஸு. இதில் வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிளாசிக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ் கன்னடா, ஒடியா, தெலுங்கு, மலையாளம் அண்ட் தமிழ் இதிலெல்லாம் வந்து நிறையா வந்து புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக திருக்குறளையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து போட்டிருப்பாங்க திருக்குறள் பை த தமிழ் போயட் திருவள்ளுவர். ஸோ இதை வந்து இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, நிறையா காப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நிறையா சங்கம் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய நிறையா இதை வந்து பேசியிருப்பாங்க, சங்க நூல்களை. சங்கம் பீரியட் ஒர்க் சச்சஸ் புறநானூறு, பதிற்று பத்து அண்டு 10 பாட்டு, லேட்டர் பீரியட் ஒர்க் சச்சஸ் நான்மணிக்கடிகை, 440 அண்டு முத்தொள்ளாயிரம், தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் சிலப்பதிகாரம். ஸோ இதெல்லாம் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் இது வந்து சங்கம் அறிவை காலம் லேட்டர் ஏரியாவில் வந்து அந்த லிட்ரேச்சர்ஸ். ஓகேவா?
ஐம்பெருங்காப்பியங்கள். ஒடியாவில் பார்த்தீங்கன்னா சாரியபடா அண்டு மடால பஞ்சி அப்படிங்கிற இந்த லிட்ரேச்சர் புக்ஸ் எல்லாம் வந்து ஸோ இது வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதை சொல்லியிருப்பாங்க. இந்தியா அப்படிங்கிறது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியாக இருக்கக்கூடியது. அப்போது அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது, எல்லா லாங்குவேஜஸும் இருக்குது, எல்லா விதமான ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏற்கனவே இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து மெயின்ஸில் வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். இந்த லிட்ரேச்சர் நேம்லாம் கொடுத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு வேணால் கேட்கலாம். நமக்கு ஈஸி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு ஈஸியாக இருக்கும். நார்த் இந்தியன்ஸுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஓகேவா? ஏற்கனவே சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து ப்ரிலிம்ஸ்லாம் நிறைய கொஸ்டின் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பை பற்றின நியூஸ் தான் வந்திருக்கு ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து கிரீன்லாந்தில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நாட்டோலையாக தான் இருக்காங்க. யார்? டென்மார்க் வந்து நாட்டோவில் தான் இருக்காங்க. டென்மார்க் அண்ட் கிரீன்லாந்து விச் இஸ் ஏ செமி அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் த டானிஷ் கிங்டம் அண்ட் த பார்ட் ஆஃப் நாட்டோ. இப்போது இவங்க வந்து கிரீன்லாந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்? ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்து அட்டாக் பண்ணி நாங்கள் அதை இணைச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் லொக்கேஷனாக இருக்குது, அங்கே வந்து நிறையா ரிசர்வ்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சூஸ் டு அட்டாக் அனதர் நாட்டோ கண்ட்ரி மிலிட்ரிலி தென் எவ்ரிதிங் ஸ்டாப்ஸ். இவங்களும் நாட்டோ அவங்களும் நாட்டோ அப்படிங்கும்போது மொத்த நாட்டோ வந்து அப்போ கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க, டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அவங்க. ஓகேவா? ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ. ட்ரம்ப் வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸையுமே வந்து அமெரிக்காவோட இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கார். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஃபார் டபுளிங் ஆட்டோ பிஎல்ஐ அலோகேஷன் டு 5800 crore. பிஎல்ஐ அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே இருக்கும். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இதில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்க்கு கீழே எந்தெந்த செக்டார்ஸுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு 100 கார் வந்து தயாரிச்சிட்ருக்கீங்க. கூடுதலாக வந்து தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு காருக்குமே இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல வந்து இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ 100 காருனாக்கா அதுக்கு வந்து ஒரு 100 கார் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு காருக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா 100 கார்னா அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு அமௌண்ட் வரும். ஒரு 1000 கார் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கேற்றாப்புல அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்சென்டிவ் அதிகமாகும். ஸோ இதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. இது வந்து நிறைய செக்டார்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் has proposed doubling the allocation for the production linked incentive scheme for automobiles and auto component. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன நியூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது பிஎல்ஐ ஸ்கீம்குள்ளே இருக்குது. இதே போல் கிட்டத்தட்ட 10க்கு மேலே வந்து இந்த மாதிரி நிறையா செக்டார்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 14-15 இருக்கும் போல். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸும் பிஎல்ஐ ஸ்கீம்குள்ளே இருக்குது. இதுக்கான அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. அதுதான் நியூஸ். நமக்கு தேவையானது இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு ப்ரிலிம்ஸில் வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் முடிஞ்சிச்சு. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.